சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அருள் புரியட்டும். இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்குமே வாழ்வில் வெளிச்சமாக இருந்திட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பதிவினை தொடங்குகிறேன். இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 5/7/2024 தேய்பிறை சதுர்த்தசி திதி அதிகாலை 4:55 மணி வரை. அதன் பிறகு அமாவாசை திதி மிருக சீரிடம் நட்சத்திரம் அதிகாலை 4:35 மணி வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6:07, 9:10, 4:30, 6. ராகு காலம் காலை 10:12, யமகண்டம் மதியம் 3:04, குளிகை 7:30, 9. இன்றைய நாளில் சூலம் என்று பார்க்கின்ற போது மேற்கு திசை சூலம். அதற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் விருட்சிக ராசினருக்கு. விருட்சிக ராசினர் அனைவருமே இன்று நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முடிந்தவரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த நாளில் மிக மிக எச்சரிக்கையாக விருட்சிக ராசினர் இருக்க வேண்டும். இன்றைய நாள் அமாவாசை திதி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் முன்னோர்களுடைய வேண்டுதலும் உங்களுக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். சூரிய உதயம் காலை 5:51 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:36 மணிக்கு. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிமையான நாளாக, யோகமான நாளாக, இறையொருள் உண்டாகிடக்கூடிய நாளாக இருக்கின்ற இறைவனை வேண்டுகிறேன். இந்த நாள் இனிய நாள் பகுதியில் தொடர்வோம். இந்த நாளில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப 12 ராசினருக்கும் பலன்கள் உண்டாகும். அந்த பலன்கள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு எதிர்மறையாக இருக்கும். பொதுவாக 8 கிரகங்கள் கெட்டு போகின்ற போதும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இருக்கின்ற போது, அந்த சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற போது நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறும் என்பது பொதுவான விதி. அந்த ரீதியில் மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது, முதலில் ஒரு மகிழ்ச்சியான தகவல். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி நடத்தி முடித்து கொள்ளக்கூடிய வழிகள் உண்டாகிடக்கூடிய நாள் இந்த நாள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் என்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அவற்றில் வெற்றிகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். இந்த நாள் அமாவாசை நாளாக இருப்பதால், முன்னோரை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையும் வளமாகும். இந்த நாளில் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ரிஷப ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த நாளில் பூர்த்தியாக இருக்கிறது. எதிர்பார்த்த வரவு வர இருக்கிறது. தடைப்பட்ட வரவு வர இருக்கிறது. கொடுத்து வைத்த பணமும் இன்று வர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி இந்த நாளில் நடந்தேறும். எல்லா வகையிலும் ஒரு ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உண்டான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். தொழில் விருத்தியாகும். வியாபாரம் லாபமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஒரு யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக யோகமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். எப்பொழுதும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவது. இந்த நாள் அமாவாசை திதி என்பதால் முன்னோரை வழிபடுவதால் உங்கள் காரியங்கள் ஜெயமாகும். நினைப்பது நிறைவேறும். மீண்டும் நாளை சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே,
இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சந்திர பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது மனக்காரகன் சந்திர பகவான் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளலாம். ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா என்ற குழப்பத்திற்கும் ஆளாவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு எதிர்பார்ப்புகள் உடைய நாளாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக கூட இந்த நாள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கையில் எடுத்து விட்டால் அந்த வேலையில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். அதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். கடக ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான். பொதுவாக ஒரு ராசிநாதனாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கியாக வேண்டும். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்றாலும், சந்தோஷம் அதிகரிக்கும் என்றாலும், செலவுகள் பல வழியிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அலைச்சல்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு செயல்படுவதன் வழியாக உங்களுடைய செயல்கள் வெற்றியாகும். வரவு செலவில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அப்படி பணம் கொடுப்பதாக இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது இலவசமாக கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் கடனாக இந்த நாளில் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். விஐபிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுடைய வேலைகளை இந்த நாளில் மிக எளிதாக நடத்தி கொள்ளலாம். நிறைவேறாது என்று நினைத்த வேலைகள் கூட இந்த நாளில் உங்களுக்கு எளிதாக நிறைவேறும். வராது என்று தள்ளி வைத்த விஷயங்கள் கூட இன்றைக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். பணவரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்கும். புதிய பொருள் ஒரு சிலருக்கு சேரும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்க போகிறது. பணவரவு என்பது உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதாக, நீக்குவதாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்று பூர்த்தியாகும். கன்னி ராசி நண்பர்களே, பொதுவாக இன்றைக்கு அமாவாசை திதி. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில். அப்போ 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழிலை எப்படி விரிவு செய்வது, எப்படி முன்னெடுத்து செல்வது, லாபம் எப்படி சம்பாதிப்பது என்ற சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். எல்லா வகையிலும் தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்திடக்கூடிய நிலை கூட உண்டாகும். வேலை தேடி வருகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்புடையதாக இருக்கும். முயற்சி என்பது மிக மிக அவசியமானது. அந்த முயற்சி உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கும். வியாபாரம் தொழில் யாவும் இந்த நாளில் ஆதாயத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம், தெய்வீக அருளுக்குரிய ஸ்தானம். அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியோருடைய உதவியுடன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் நிலையும் இன்று உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இன்றைய தினம் வணங்குகின்ற போது, வழிபடுகின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. முன்னோர் வழிபாடு மிக மிக அவசியமானது இந்த நாளில் உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளமாக்கும், நன்மைகளை உண்டாக்கும், சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே, யோகமான நாளாகவே இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களே,
ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா, சில சங்கடங்கள் ஏற்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லணும். 8வது ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும், செயலில் குழப்பங்கள் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் தடைகளும், தாமதமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, மிக மிக நிதானமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யோசிக்காமல் அதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதில் உங்களுக்கு சங்கடம் தான் ஏற்படும். அதனால் புதிய முயற்சிகளை கூட ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னோரை வழிபடுவதின் வழியாக சங்கடங்களிலிருந்து விடுபட முடியும். நன்மைகளை காண முடியும். தெய்வ சக்தி, தெய்வ பலம் என்பது உங்களுக்கு இந்த நாளில் தேவை. அதனால் வேண்டுதலை ஆலயங்களுக்கு சென்று வேண்டுதலை செய்கின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுவது இன்று அவசியம் உங்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளுங்க இன்றைக்கு உங்களுக்கு. பொதுவா மனதில் சந்தோஷம் ஒன்று ஏற்படணும் பாருங்க. அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நினைப்பது நிறைவேறும். நட்பு வட்டத்தால் ஆதாயத்தை காணக்கூடிய, சந்தோஷத்தை காணக்கூடிய, விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவியாக இருப்பார். உங்களை அனுசரித்து செல்வார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். வரவும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக, உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு. மகர ராசி நண்பர்களே, பொதுவா வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்தி ஜெயித்து கொண்டிருக்கின்ற ராசி மகர ராசி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி நாள்னே சொல்லணும் உங்களுக்கு. நினைத்த காரியங்கள் வெற்றி, ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் வெற்றி, மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி. இந்த நாளில் தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்ததெல்லாம் ஜெயம் என்ற நிலை இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதமும் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக, யோகமான நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். இந்த நாளில் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது. அது உங்களை மேலும் பாதுகாக்கும். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் நாள் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய செயல்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்றாலும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும், பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் கூட உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரிடமும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். செயல்களில் மிக கவனமாக இருங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமாக செயல்படுவதால் அந்த பிரச்சனைகள் உங்களால் விடுபட முடியும். வார்த்தைகள் மிக மிக கவனம் தேவை. வார்த்தைகளில் அது உங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் முன்னோரை வழிபட்டு வாருங்கள். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். யோகங்கள் அதிகரிக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 4வது இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும் என்பது ஒரு பக்கம் ஒரு விதியாக இருந்தாலும், சந்தோஷமும் அதனால் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லா வகையிலும் பூர்த்தியாகும். கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு, முயற்சிகளுக்கு பிறகு விருப்பங்கள் பூர்த்தியாகும். வேலைகள் நடந்தேறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட முடிவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் எப்போதும் நமக்கு அவசியமான ஒன்று. அந்த ஒன்றை நாம் தொடருகின்ற போது அந்த முன்னோருடைய ஆன்மாவும் குலதெய்வமும் உங்களை எப்போதும் பாதுகாத்து கொண்டிருக்கும். உங்களுடைய செயல்களை வெற்றியாக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.